புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகில் மாபெரும் இயக்குனராக தமிழ் திரையுலகின் வரலாற்றையே மாற்றியமைத்த இயக்குனர்களில் முதல்வராக வலம் வந்தவர்தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாக இப்படி இருக்கக்கூடிய நிலையில மாபெரும் இயக்குனரான பாரதிராஜா அவர்களுடைய இறுதி சடங்கில் குடும்ப உறவுகள், முக்கியமாக 3 குடும்ப பெண்களிடையே நடந்த சம்பவம், சண்டை தான், மோதல் தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அதிர வைத்திருக்கின்றது. அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ளார என்னதான் பிரச்சனை, என்ன நடந்தது, யார் அவங்க, எதற்காக மோதிக்கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பாரதிராஜா அவர்களை பிடித்தவங்க, பாரதிராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உடல்நல குறைவு காரணமாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் 2026 ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலமாகி இருந்தார். பல தசாப்தங்களாக தமிழ் சினிமாவின் முகவரியாக விளங்கிய பாரதிராஜா அவர்கள் கிராமத்து மண் வாசனையை வெள்ளி திரையில் கொண்டு வந்து புதிய சினிமா மொழியை உருவாக்கியவர். அவருடைய மறைவு நிச்சயம் பேரிழப்பு என்பதை மறுத்திட முடியாது. தேனியில் நடைபெற்ற இறுதி சடங்கில் பல்வேறு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்றது. பாரதிராஜா அவர்களுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் அமர்ந்திருந்த நிலையில நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தமிழ் மக்களையும் அதிர வைத்திருக்கின்றது. அதாவது, பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு அருகில் அவருடைய மறைந்த மகன் மனோஜ் பாரதிராஜாவுடைய மகள் அமர்ந்திருக்காங்க. அப்போது பாரதிராஜா அவர்களுடைய மகள் அவங்க கிட்ட சென்று ஏதோ பேசியிருக்காங்க. அதன் பின்பு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது மனோஜ் பாரதிராஜாவின் மகள் அங்கு இருந்து தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து போறாங்க. அதன் பின்பு பாரதிராஜாவுடைய மகள் அவங்கள சமாதானப்படுத்த முயன்று இருக்காங்க. ஆனால் கையை பிடித்து சமாதானப்படுத்த முயன்ற போது கையை விசிறி சென்று அங்கிருந்து நகர்ந்து சென்றாங்க மனோஜ் பாரதிராஜாவின் மகள். அந்த சமாதான முயற்சி பலனளிக்காத நிலையில இருவருக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழல் அங்க உருவானது. இந்த சம்பவம் மேலும் பெரிதாக மாறக்கூடியதாக இருந்ததால நடிகையும் அரசியல் பிரமுகருமான நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக அங்கு சென்று அந்த பிரச்சனைகளை தலையிட்டாங்க. சம்பவத்தை தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்த ராதிகா அவர்கள், இங்கே 2 பேருக்கும் இடையே இப்படியே போச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு சமாதானம் பேச முயன்றாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் பாரதிராஜாவின் குடும்ப உறவுகளுக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றதற்கு பின்னாடி பல அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது, பாரதிராஜா அவர்களுடைய குடும்பத்துல 3 பெண்களுக்குள்ளார தான் இந்த சண்டை ஏற்பட்டிருக்கின்றது, இந்த மோதல் உண்டாகி இருக்கின்றது. பல 100 பேர் கூடியிருந்த பாரதிராஜா அவர்களுடைய இறுதி சடங்களை எதிரொலித்த இந்த சம்பவம் பலரையுமே கவலை அடைய செய்தது. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா சந்திரலீலா தம்பதிக்கு மனோஜ் என்ற மகனும் ஜனனி என்ற மகளும் இருக்காங்க. மனோஜ் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை நந்தனாவை காதலித்து பாரதிராஜா அவர்களின் சம்மதத்தோட திருமணம் செய்து கொண்டார். இந்த மனோஜ் மற்றும் நந்தனா தம்பதிகளுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பாரதிராஜாவின் மகள் ஜனனிக்கு மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட தொழிலதிபர் தம்பிராஜா அப்படின்றவரை திருமணம் செய்து வைத்தாங்க. இந்த தம்பதியினர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில ஜனனி தன்னுடைய கணவருடன் மலேசியாவில் செட்டில் ஆகியிருக்காங்க. பாரதிராஜாவின் மனைவி சந்திரலீலா தேனிக்கு சென்று செட்டில் ஆகியிருக்காங்க. அதாவது சொந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க.
மகன் மனோஜினுடைய இறப்பிற்கு பின் கடும் மன உளைச்சல்ல அவதிப்பட்டு வந்த பாரதி ராஜா அவர்கள் 2 மாதங்கள் மலேசியாவில் தன்னுடைய மகள் வீட்டில் தங்கியிருந்தார். அங்கு இருந்து சென்னைக்கு திரும்பிய போதே உடல்நல குறைவோடு தான் வந்திருக்காரு. சென்னை நீலாங்கரை வீட்டில் ஒரு நர்ஸு மற்றும் பணிப்பெண்ணின் பராமரிப்பில் பாரதி ராஜாவை விட்டுவிட்டு குடும்ப உறவுகள் அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. பராமரிப்புக்கு செலவு, அதாவது பராமரிப்புக்கு ஆகக்கூடிய செலவை பாரதி ராஜாவின் மகள் ஜனனி தான் செய்து வந்திருக்காங்க. மருமகள், அதாவது பாரதி ராஜாவுடைய மருமகள் நந்தனா மற்றும் பேத்திகள் அவ்வப்போது வந்து பாரதி ராஜாவை பார்த்துட்டு போயிருக்காங்க. இதனால தான் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்த அழுதபடியே வந்த மனைவி மற்றும் மகளிடம் இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு இசையமைப்பாளர் கங்கை அமரன் கூட ரொம்ப ஆவேசமாக ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு. இந்த இறுதி சடங்குல நடந்த இந்த பிரச்சனை மோதலுக்கு பின்னாடி சொத்து பிரச்சனை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஆரம்பத்தில் மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்ற பெயரில் படங்களை சொந்தமாக தயாரித்து வந்த பாரதி ராஜா அவர்கள் அதன் பின்பு தன்னுடைய மகள் ஜனனி பெயரில் படங்களை தயாரித்தார். பெண்ணுக்கு சொத்து இருக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் ஆரம்ப காலத்தில் அவர் வாங்கிய சென்னை சேத்துப்பட்டு வீட்டை ஜனனி பெயரில் வாங்கியிருக்காரு. சென்னை நீலாங்கரையில் வீடு, அதன் அருகில் 9 கிரவுண்ட் காலி மனை, தியாகராய நகரில் வீடு, வலசரவாக்கம் நாயுடு கால் பில்டிங், தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தில் 2 தளங்கள், தேனி மற்றும் வத்தலகுண்டுவில் வீட்டுடன் கூடிய பல ஏக்கர் பண்ணை தோட்டங்கள் ஆகியவை பாரதி ராஜா பெயரில் இருந்திருக்கின்றது. இதில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீடு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய காலி மனையை தன்னுடைய மகன் மனோஜுக்கு எழுதி கொடுக்க முடிவு செய்திருந்த நிலையில தான் மனோஜ் திடீரென இறந்து விட்டதால மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டாரு பாரதி ராஜா அவர்கள். 1984ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மாரடைப்புக்கு பிறகு தான் தொடர்ச்சியாக உட்கொண்டு வந்த இதயவலி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் பாரதி ராஜா அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறாரு. மலேசியா சென்றிருந்த பாரதி ராஜாவிடம் ரகசியமாக கையெழுத்து பெற்று நீலாங்கரை வீட்டை மகள் ஜனனி கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மேலும் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய பிளாட்டில் வசித்து வரும் மனோஜின் மனைவி நந்தனாவை வெளியேற்றி தர சொல்லி சென்னை அடையாறு துணை காவல் ஆணையகத்திலையும் பாரதி ராஜாவின் மகள் ஜனனி புகார் கொடுத்திருக்காங்க. இந்த ஜனனிக்கும் நந்தனாவுக்கும் இடையே சொத்து புகார் போலீசாரிடம் இருந்து திரையுலக அரசியல் அதிகார பஞ்சாயத்தாரின் கைகளுக்கும் சென்றிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில பாரதி ராஜாவும் இறந்துட்டாரு. இதனால அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்க தன்னுடைய 2 மகள்களுடன் சென்றிருந்த நந்தனாவை இருக்கையை விட்டு எழுந்திருக்க வைத்து கையை முறுக்கி வசைபாடி விரட்டி அங்கிருந்து தள்ளியிருக்காங்க இந்த பாரதி ராஜாவின் மகள் ஜனனி அப்படின்றது சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க இப்படி சண்டை போட்டு கொள்றாங்க, மோதி கொள்றாங்க அப்படின்ட்டு அருகில் இருந்த நடிகை ராதிகா பார்த்தீங்கன்னா அப்போதுதான் இவங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஓடி போய் கையெடுத்து கும்பிட்டு சமாதானம் செய்திருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நடிகை ராதிகா அவர்கள் அங்கே அவங்கள சமாதானம் செய்தாங்க. அதன் பின்பு தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அமைதியாகி இருக்காங்க. தந்தை மனோஜை இழந்ததோட தாத்தாவின் இறுதி சடங்கில் இருந்து உறவுகளால் விரட்டப்பட்ட அவமானம் தாங்காம நந்தனாவின் 2 மகள்களும் கண்ணீர் விட்டு தேம்பி அழுதுருக்காங்க. அங்க மேற்கொண்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவங்க 3 பேரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலுமே பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கின்றது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல குடும்ப உறவுகளுக்கு உள்ளார ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சொத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது.
ஏன்னா இவ்வளவு பெரிய மனிதர் அங்கே இறந்து போய் கிடக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு அதை கவனிக்காம இந்த மாதிரி சொத்துக்காக அடித்து கொள்றாங்களே அப்படின்றது தான் பலருடைய ஆதங்கமாகவும் இருந்திருக்கின்றது. பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.